அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் நேற்றே ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம எதிர்பார்க்கல, அதாவது இவ்வளவு வரும்னு நம்மளை எதிர்பார்க்காதவங்களும் எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கான ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் ஒரு 17 லட்சம் பேர் இன்று வரையில் அதை தாண்டி போய்கிட்டு தான் இருக்கு. நம்மளோட இலக்குங்கிறது ஒரு இவ்வளவுதான் இருக்குங்கிறது என்னன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க 17 லட்சத்துல இருந்து 25 லட்சம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு எல்லாருமே ஏற்கனவே சின்ன பிள்ளைங்கள்ட்ட நம்ம அந்த ஆப்போசிட் கட்சி சொன்னது மாதிரி நம்மளோட டார்கெட்டு 1 கோடி, அதுக்கு 25 லட்சம் போதும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தலைவர் அண்ணாமலையாரோட இலக்கு. அந்த இலக்கை நம்ம வெகு சிறைவா, அதாவது இன்னும் ஒரு 2 நாளையில 1 நாளைக்குள்ள அடைஞ்சிருவோம். ஆனா நல்ல சிறப்பா போய்கிட்டு இருக்கு. இதுல தேவையில்லாத எந்த ஒரு இந்த விசில் அடிக்கிற கூட்டம் இந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா தற்கூரி கூட்டம் கிடையாது. படித்தவர்கள், நாங்க நடிகரை நம்பி போகல, படித்தவரை நம்பி போறோம். ஆட்சியாளர், ஆட்சி அமைக்கக்கூடியது. அதாவது இதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்கள் எல்லாருமே அதிகாரிகளை நம்பி போவாங்க. எங்க அதிகாரி தான் ஆட்சி, மக்களுக்கு என்ன தேவைங்கிறத அனுபவிச்சு வராரு. எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து, அதாவது இதுல இந்த பாடத்தை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து தான் உங்களுக்கு பதவியே, அதுக்கப்புறம் தான் நீங்க இதுக்கு இந்த அரசியல் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி தான் வராரு. அப்படிங்கும் பொழுது இது ஒரு புதுமையான ஒரு மாற்றங்கிறது இதுதான் மாற்றம். இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் மாற்றமே கிடையாது. அது என்னமோ ஒரு சக்தி, அந்த சக்தி இந்த சக்தி அதான் சக்தி இதான் சக்திங்கிறது இதெல்லாம் சக்தி, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் டயலாக், சினிமா டயலாக் தான். திருப்பாச்சி படத்தில் வரும் பாருங்க, அந்த மியூசிக் மாதிரி தான் ஒரு வசனம். இப்போ அமைச்சர் திரு இவர் கூட அப்படித்தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. ஆனால் நம்மளோட இயக்கம் அண்ணாமலையார் படித்தவர், பண்பானவர், பணிவானவர். நீங்க பார்த்துருப்பீங்க, என் மண் என் மக்கள் யாத்திரையில வரும் பொழுதுமே எத்தனை பேர் எத்தனை மக்கள் கூடணும் கூட்டத்திலையுமே அப்படி அந்த மக்களை சந்திச்சு அவர் கைகூட்டி. ஏன் நேற்று கூட நீங்க இதெல்லாம் வேண்டியதில்லை, ஏர்போர்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, ஏர்போர்ட்ல எத்தனை மக்கள் சென்னையில. அதுதாங்க அவருடைய எளிமை, அதுதான் அவருடைய எளிமை, அந்த பண்பு, அந்த இது. அதுக்காகவே நானுமே அதில் இணைத்துக் கொண்டேன். நான் மட்டும் இல்லை, என் குடும்பமே இணைச்சு கொண்டோம். என் குடும்பமே அதுல தான். இதுக்கு முன்னாடி என்னை அந்த கட்சி இந்த கட்சிப்பாங்க, நான் டிஎம்கேல இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் சேர்ற ஒரே கட்சி அண்ணன் கட்சியில தான் சேரணுங்கிறதுக்கு அண்ணன்ல இப்போக்கி வாலண்டியரா சேர்ந்திருக்கேன். வாலண்டியர்ஸ் இந்த லீடர்ஸ் அப்படிங்கிற வாலண்டியர்ஸ்ல நான் சேர்ந்திருக்கிறேன். அதுதான் என்னோட இது. இதுல எல்லாருமே சேரணும். இப்ப நீங்க எல்லாருமே ஓட்டை போட்டுட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க அதை எதிர்பார்த்தேன் இதை எதிர்பார்த்தேன்னு. கடைசியில் 6 சிலிண்டர் வருமா இது வருமாங்கிறிய, 1 சிலிண்டர் வருமானு முதல்ல பாருங்க. 1 சிலிண்டர் முதல்ல உங்க வீட்டுக்கு வருமானு பாருங்க. அதுவே எவ்வளவு நாள் ஆகுதோ என்ன ஆகுதோ எதுவுமே தெரியாம நீ 6 சிலிண்டருக்கு எதிர்பார்த்து நான் ஓட்டு போட்டேன் 2500 ரூபாய்க்கு எதிர்பார்த்தாங்கிறிய. இதெல்லாம் வருமா? ராங் ப்ரோ அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க டிசைட் பண்ணது ராங் ப்ரோ. நீங்க எல்லாமே வேண்டியதில்லை. நீங்க ஒரே ஒண்ணு மாற்றம்னா அது அண்ணாமலையார் ஐபிஎஸ் சட்டம் ஒழுங்கு அவருக்கு தாங்க தெரியும். அவர் படித்து வந்தவர். இதுல வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கான்பரன்ஸ் காலையோ இதுலயே பேசி எல்லாம் வரக்கூடிய ஒரு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவர் படித்தவர், பண்பானவர். அந்த அவருக்கு தெரியுங்க அதிகாரிகளை எப்படி இது பண்ணணும், வழி நடத்தணும், என்ன பண்ணணும், யாரை எங்க பிடிச்சா என்ன நடக்கும்னு தெரியும். உள்ள உட்காந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றதுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது ப்ரோ, அதெல்லாம் கிடையாது. ஆனா அண்ணன் வழியில எல்லாரும் சேரணும், நீங்க எல்லாருமே சேரணும். அதுதான் எங்களோட இது. இனிமே வரப்போற இது தேர்தல்ல 29, 31 இந்த தேர்தல்ல எங்க அண்ணன் தான் ஜெயிக்கணும். அண்ணன் அண்ணாமலையார் ஐபிஎஸ் அவர் வழியில நம்ம செல்வோம் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு அனைவரும் இணைவோம் என்று கேட்டுக்கொண்டு மாற்றத்தை நாம் விரும்புவோம். மாற்றத்தில் இணைவோம், மாறுவோம், மாற்றுவோம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு சொல்றது, மாறுவோம், மாற்றுவோம். படித்தவர் பின்னாடி நம்ம செல்வோம். நடிகர் பின்னாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நடிகர் பின்னாடி சென்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு ஏற்கனவே